சினிமாக்காரனை பார்க்க கூட்டம் கூடும். இன்னும் கூட இல்லாமல் ஒரு கூட்டத்தர் கர்ப்பிணி பெண்கள், ஒரு சின்ன குழந்தை செத்தவங்களை அநியாயங்க. கரூரில் ஒரு கை குழந்தை செத்து வயிறு வெடித்து செத்துருங்க. விபத்து நடந்த பக்கத்து தெருவில் தான் செந்தில் பாலாஜி ஆஃபீஸ். அவர் ஏன் வந்தான்னு கேட்குறா. டே, அந்த தொகுதியிட அந்த ஊருக்காரர், அவர் வராமல் யார் வருவா? இவன் போயிட்டான். திருச்சியிலே கேட்குறான் ஏர்போர்ட்டில், ஏங்க உங்கள் இதில் 30 பேர் செத்துட்டாங்க, நீ இதை ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க. அவன் பதிலே சொல்ல மாட்டேங்கான். என்ன அயோக்கியத்தானது? இது கூட பிரச்சனை இல்லைங்க. இளவு விசாரிப்பேன். என் ஃப்ரெண்டோட அப்பாவை யாரோ இறந்துட்டானா, நான் என்ன பண்ணுவேன்? நான் வீட்டுக்கு போய் என்னையா அப்பா இறந்துட்டாரா கொஞ்சம் தைரியமாருன்னு சொல்லுவேன். மாப்பிள்ள எங்கே இருக்க? நீ வீட்டுக்கு வா, அவங்க அப்பா இறந்துட்டாராம்ல, நான் உன்ட்ட இளவு கேட்கணும் அப்படின்னா அவன் செருப்பு வச்சு அடிப்பானா மாட்டானா? இது என்ன இது? இளவு கேட்குறதுக்கு இங்கேருந்து பஸ்ஸில் ஏற்றிட்டு போகிறாங்க. பஸ்ஸில் ஏற்றிட்டு போய் அங்கே போய் இளவு கேட்குறான். பனையூரில் போய், மகாபலிபுரத்தில் போய் கேட்டால், ஏன்டா கரூரில் வந்து நீ சரி கரூரில் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், ஒரு மன்னத்தை போட்டு அங்கே இறங்கல் கேட்கலாம்ல. கேட்டால் தமிழ் எங்களுக்கு திமுக வந்து இடைஞ்சல் கொடுக்குது அப்படின்னா. மகாபலிபுரம் தமிழ்நாட்டில் தான்டா இருக்குது, அங்கேயும் திமுக ஆட்சி தான் இருக்குது, அங்கே இடைஞ்சல் கொடுக்காதா?